வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் புஷ்பநாதன் பிரசன்னா, சாம்பவி பவித்திரன். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எரிவாயுவை கப்பலிலேயே பரிசீலித்து நாட்டுக்கு எடுத்து வர நடவடிக்கை. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார ஒருங்கிணைப்புக்கு நிதி அமைச்சர் பெசில் ராஜபக்சவின் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம். கடந்த 6 மாதங்களில் எரிபொருள் விலையை அதிகரிக்காத ஒரே நாடு இலங்கை என தெரிவிக்கிறார் பெட்ரோலிய வள அமைச்சர். வேட்பாளர்களின் நிதி கட்டுப்பாட்டை தீர்மானிப்பது பெறுமதியான விடயம் என்கிறார் முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர். ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றவாளிகளின் பல தகவல்கள் அம்பலம். ஒமிக்ரான் வந்தால் துரிதமாக பரவலாம், சிறுவர் வைத்தியசாலை பணிப்பாளர் எச்சரிக்கை. ஒமிக்ரானினால் 20 மாதங்களுக்கு பின்னர் உலக சந்தையில் எரிபொருள் விலை வீழ்ச்சி. எமது நாட்டுக்குள் எரிபொருள் இறக்குமதி செய்யும் போது அவை கப்பல்களிலேயே பரிசோதித்து எடுத்து வர வேண்டும் என்ற முடிவுக்கு இன்று கூடிய வர்த்தக விவகார அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்தில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. இதே நேரம் இன்றும் நாட்டின் பல பகுதிகளில் எரிவாயு சிலிண்டர்கள் தொடர்பான வெடிப்புச் சம்பவங்களும் தீச்சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பாகங்களில் சமையல் எரிவாயு தொடர்பான வெடிப்பு சம்பவங்கள் தீச்சம்பவங்கள் குறித்து அறிவிக்கப்பட்டன. இன்று தினமும் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. ගෑස් එක ගෑල්ල දැනට සති 3ක් විතර වගේ වෙනවා. මේ ගෑස් ගඳක් ආව බලනකොට ලීක් ඉතින් එළියෙන් තියලා තිබ්බ ගෑස් එක. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை 2 வாரங்களுக்குள் பெற்று அதில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள விடயங்களை துரிதமாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஆராய்வதற்கு இன்று கூடிய பாராளுமன்ற ஆலோசனை குழு கூட்டத்தில் இணக்கமிட்டப்பட்டது. இதே நேரம் இலங்கை கட்டளைகள் பணியகத்திற்கு வழங்கியுள்ள அதிகாரத்தின் பிரகாரம் எல்பிஜி அற்ற எரிவாயு சிலிண்டர்கள் இலங்கையின் தரத்துக்கு ஏற்ப உள்ளதா என்பதை பரிசோதிப்பதற்காகவே என இலங்கை கட்டளைகள் பணியகம் தெரிவித்துள்ளது. அதன் பணிப்பாளர் நாயகம் சித்திகா ஜி சேனாரத்ன வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை கட்டளைகள் பணியகம் அனைத்து தரத்தையும் இயல்பான தரமாக கருதியுள்ளதோடு எந்த ஒரு தரத்தையும் கட்டாயப்படுத்துவதற்கு அந்த நிறுவனத்துக்கு அதிகாரம் இல்லை என்றும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மஞ்சள் நிற ரெகுலேட்டர், ஹோஸ் ஆகியவற்றை வழங்குவதற்கான தரங்களும் உள்ளடக்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள அம்சங்களை கண்காணிப்பது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பொறுப்பு என்றும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ இந்திய நிதி மற்றும் இறக்குமதி விவகார அமைச்சர் எஸ் நிர்மலா சீதாராமனை சந்தித்துள்ளார். இந்தியாவுக்கான 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தலைநகர் புதுடில்லியில் வைத்து இந்திய நிதியமைச்சரை சந்தித்துள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையிலான பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டது. இந்தியா தமது பொருளாதார ஒருங்கிணைப்பு திட்டத்தின் ஊடாக பல்வேறு துறைகளில் இலங்கைக்கு வழங்கியுள்ள ஆதரவை அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ நன்றியோடு இங்கு நினைவு கூர்ந்தார். 2 நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒருங்கிணைப்பை மேலும் வளர்க்கக்கூடிய முறைகள் தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. நிதியமைச்சின் செயலாளர் SR ஆட்டிகல, இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த முரகொட ஆகியோரும் இந்த சந்திப்பில் இணைந்திருந்தனர். பொருளியல் நிபுணரான கலாநிதி நிர்மலா 2019ஆம் ஆண்டு முதல் இந்தியாவின் நிதி அமைச்சராக இருந்து வருகிறார். அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ நாளைய தினம் இந்திய பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார். முஸ்லிம் நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சந்தித்துள்ளார். கொரோனா தொற்றை ஒழிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட துரித நடவடிக்கைகளை தூதுவர்கள் உயர்ஸ்தானிகளும் பாராட்டியுள்ளனர். முஸ்லிம் நாடுகளுடன் வைத்திருக்கும் உறவுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்வது தொடர்பாகவும் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகள் கருத்து வெளியிட்டனர். கொரோனா தொற்றுக்கு மத்தியில் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்து அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெளிவுபடுத்தினார். முஸ்லிம் நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகள் இதில் கலந்து கொண்டனர். கடந்த 6 மாத காலத்திற்குள் உலகில் எரிபொருள் விலையை அதிகரிக்காத ஒரே நாடு இலங்கை என அமைச்சர் உதய கமன்பல தெரிவித்தார்.
விலைகளில் மாற்றம் இடம்பெறாவிட்டால் எரிபொருளுக்காக அறவிடப்படும் வரியில் திருத்தங்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு நிதியமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதே நேரம் தரமற்ற நினோ திரவ உரத்தை கூடிய விலைக்கு விற்பனை செய்யும் மோசடி வேலை திட்டம் இடம்பெறுவதாக ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மஹிந்த சமரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து களுத்துறை மாவட்டத்தில் விருப்பு வாக்கு பட்டியலில் அடுத்த இடத்தில் உள்ள லலித் வர்ணகுமார மஞ்சு இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இன்று பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் இவ்வாறு சத்திய பிரமாண நிகழ்வு இடம்பெற்றது. அன்று வேண்டாம் என்று நீங்கள் கூறிய விலை சூத்திரத்தை நுகர்வோரின் பாதுகாப்பிற்காக இன்று ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். இந்நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள இந்த காலப்பகுதியிலும் லங்கா டீசலுக்கு அரசாங்கம் தற்போது 1 லிட்டருக்கு 14 ரூபாவை வரியாக அறவிடுகின்றது. சூப்பர் டீசல் 1 லிட்டருக்கான வரி 38 ரூபாவாக அறவிடப்படுகின்றது. அவர் முன்வைத்த தரவுகள் எல்லாம் சரியானதென நான் ஏற்றுக்கொள்கின்றேன். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கடந்த 6 மாத காலமாக விலை திருத்தத்தை மேற்கொள்ளாததன் காரணத்தினால் முதல் 10 மாதங்களில் மாத்திரம் 7000 கோடி ரூபாய் நட்டத்தை எதிர்கொண்டது. எனவே விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் வரி அறவீட்டில் அதிகரிப்பை ஏற்படுத்துமாறு நிதியமைச்சரிடம் நாம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளோம். கடந்த 6 மாத காலத்தில் எரிபொருள் விலையை அதிகரிக்காத உலகின் ஒரே நாடு இலங்கை என்பதை இந்த உயர்ந்த சபையில் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகின்றேன். ரசாயன உரம் தடை செய்யப்பட்டதன் பின்னர் சந்தையில் 2000 ரூபாய் வரை காணப்பட்ட ரசாயன திரவ உரம் தற்போது 7000 ரூபாய் முதல் 8000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. விவசாயிகளுக்கு கொள்வனவு செய்ய சந்தையில் தற்போது உரம் இல்லை. ஆம், ரசாயன உரம் சந்தையில் இருந்ததால் விவசாயிகள் நனோ உரம் தொடர்பிலோ அதனை கொள்வனவு செய்வது தொடர்பிலோ எவ்வித கவனமும் செலுத்தவில்லை. எனினும் தற்போது ரசாயன உரம் இல்லாததால் நனோ திரவ உரத்திற்கு அதிக கேள்வி எழுந்துள்ளது. இதனை பயன்படுத்திக் கொண்டு சில பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் தர பரிசோதனை மேற்கொள்ளாமல் உர செயலக காரியாலயத்தில் பதியப்படாத தயாரிப்பாளர்கள் போலியான முறையில் இதற்கு விலைகளை அதிகரித்துள்ளனர். எதிர்வரும் புதன்கிழமை முதல் அம்பாறையில் ஆரம்பித்து உர மானியம் வழங்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு திரவ உரம் வழங்கும் நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளோம். இதில் ஒரு தாமதம் ஏற்பட்டதை ஏற்றுக்கொள்கின்றோம். உதவி உர செயலாளருக்கு இது தொடர்பில் விசாரணை செய்யுமாறு நாம் அறிவுறுத்தியுள்ளோம். அவ்வாறான கடை அல்லது நபர்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தால் உர உதவி பணிப்பாளருக்கு அறிவியுங்கள். இவ்வாறு வழங்கப்படுகின்ற தரமில்லாத திரவ உரம் எந்தவிதமான நன்மைகளையும் வழங்காது. அதில் எவ்விதமான ஆரோக்கியமும் இல்லை. தேர்தல்களின் போது வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அதிகூடிய பணத்தை செலவிடுவதை கட்டுப்படுத்த தேவையான சட்டங்களை வகுப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை சுதந்திரத்திற்கு பின்னர் கிடைத்த பெருவெற்றியாகும் என பேராசிரியர் பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல்களின் போது வேட்பாளர்கள் வரையறையின்றி செலவிடும் பணம் காரணமாக சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலை நடத்த முடியாது போகலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். பிரஜைகளின் மேலாண்மை அதிகாரத்தின் அடிப்படை அம்சமாக அமைவது சர்வஜன வாக்காகும். இதன் அடிப்படையில் தேர்தல்களின் போது மக்களின் விருப்பத்தை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் முன்னெடுக்க வேண்டும். எனினும் தேர்தல்களின் போது வேட்பாளர்கள் அரசியல் கட்சி அல்லது குழுக்கள் மக்களின் வாக்குகளுக்காக வரையறையற்ற பணத்தை செலவிடுவதை அவதானிக்க முடிகிறது. இந்நிலை மக்களின் விருப்பத்தில் நேரடி பாதிப்பை ஏற்படுத்துகிறது. 1977 ஆண்டுக்கு முன்னர் வேட்பாளர்களின் செலவீனங்கள் மற்றும் வரையறைகள் விதிக்கப்பட்டிருந்ததோடு செலவீன அறிக்கையொன்றை கையளிப்பது போன்ற சட்டங்கள் தேர்தல் முறையில் காணப்பட்டது. எனினும் 1978 ஆண்டு அரசியலமைப்பில் தேர்தல் முறை மாற்றப்பட்டதைத் தொடர்ந்து அந்த சட்டங்கள் தேர்தல் செயற்பாடுகளில் இருந்து நீக்கப்பட்டது. இதனால் தேர்தல்களின் போது வேட்பாளர்கள் அல்லது கட்சிகளின் செலவீனங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் சட்டங்களை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி அமைச்சரவையில் யோசனைகளை முன்வைத்திருந்தார். அதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இது தொடர்பில் ஜமேக்கா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் முன்னாள் சட்டத்துறை பீடாதிபதி சட்டத்தரணி பேராசிரியர் பிரதீபா மகாநாமஹேவா கருத்து வெளியிட்டார்.
වියදම් කරන ප්‍රමාණය செலவிடப்படும் தொகை விகிதாசார முறையுடன் ஒப்பிடுகையில் பல மில்லியன்களை செலவிட முடியும். பணத்தை வீசி எறிபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், கற்றறிந்தவர்களுக்கு இடம் கிடைப்பதில்லை. அதனால் எடுத்த முடிவு வரலாற்றில் முக்கிய இடம் பிடிக்கிறது. உடனடியாக சட்டங்களை தயாரித்து எதிர்கால தேர்தல்களில் இந்த வரையறைகள் விடுவிக்கப்பட வேண்டும். துவிச்சக்கர வண்டிகளில் வருகின்றவர்கள் V8 வாகனங்களில் செல்கின்றனர். இந்த பணம் எங்கிருந்து வந்தது? அதனை கண்டறிய வேண்டும். சகல சந்தர்ப்பங்களிலும் சொத்துக்கள் தொடர்பான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பாராளுமன்றம் பிரவேசிப்பதற்கு முன்னரும் பாராளுமன்ற பிரவேசத்திற்கு பின்னரும் இந்த விடயங்கள் வெளியிடப்பட வேண்டும். தற்போது அது சட்டமாக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டால் மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாக்குகளை பெற முடியாது போகலாம். அது வெற்றி அளிப்பதற்கு இந்த சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு பாராளுமன்றத்தில் சகல அரசியல் கட்சிகளின் ஆதரவு கிடைக்க வேண்டும். පියවර ජයග්‍රහණය කරන්න නම් අවසානයේදී මේ ඉදිරිපත් කරන නීති සංශෝධන කෙටුම් පතට පාර්ලිමේන්තුවේදී සියලු දේශපාලන පක්ෂවල සහාය ලැබෙන්න ඕනි. தற்போதைய வேட்பாளர்களின் செலவினங்களை வரையறுக்கும் சட்டங்களை முன்னெடுக்க வேண்டியதன் முக்கியத்துவம் தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரியவும் கருத்து வெளியிட்டார். අපි විශ්වාස කරනවා වත්මන් ආණ්ඩුව මේ ගත් தற்போதைய அரசாங்கம் எடுத்த இந்த முற்போக்கு ரீதியான முடிவு பாராளுமன்ற தெரிவுக்குழு பிரேரணையாகவோ அல்லது நேரடியாகவோ பெற்று இந்த யோசனை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் எமது நாட்டில் விருப்பு வாக்கு முறை இருந்தாலும், கலப்பு முறை இருந்தாலும், தொகுதி வாரி முறை இருந்தாலும் நியாயமான தேர்தலை நடத்துவதற்கு காரணமாக அமையும். செலவினங்களை கட்டுப்படுத்தும் முறை இல்லாவிட்டால் எந்த தேர்தல் முறையினாலும் பயன் கிட்டாது. කිරීමේ සහ වියදම් වාර්තා ලබා ගැනීමේ ක්‍රමවේදයක් නීතියට ඇතුළුනේ නැත්නම් 1948 ஆண்டு சுதந்திரம் கிடைத்த போதிலும் வெள்ளையர்களின் சட்டங்கள் எமது நாட்டில் தொடர்ந்தும் இருந்து வருகிறது. காலத்திற்கும் உலகத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில் சட்டங்கள் மாற்றப்படாமையினால் பலவற்றை நாம் இழந்துவிட்டோம். எமது நாட்டு இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் கூறும் கருத்தாக புதையலுக்கு மேல் இருந்து கொண்டு யாசகம் கேட்கும் நாடாக நாம் இருப்பதாக கூறுகின்றனர். ஏற்றுமதிக்காக கஞ்சா செய்கையை சட்ட ரீதியாக்குவதன் மூலம் எமது நாட்டின் நாளைய தினம் சாதகமாக அமையலாம். இலங்கையில் கஞ்சா செய்கை சட்டத்தினால் தடை செய்யப்பட்டுள்ளது. 1800 ஆண்டு காலப்பகுதியில் காலனித்துவவாத ஆட்சியாளர்கள் இதனை தடை செய்தார்கள். ஐரோப்பிய முதலீட்டு வங்கியின் அறிக்கையின்படி 2027 ஆண்டளவில் கஞ்சா தேவையின் உலக சந்தையின் பெறுமதி $140 பில்லியன் ஆகும். உலகில் அதிகூடுதலான கஞ்சா விநியோகத்தை வட அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் மேற்கொள்கின்றன. கஞ்சா ஒரு போதைப் பொருளாக பேசப்பட்ட போதிலும் அதன் ஔடத பெறுமதி குறித்து இலங்கையில் சிறிய அளவிலேயே பேசப்படுகின்றன. இவ்வாறான பின்னணியில் ஏற்றுமதிக்காக கஞ்சா செய்கையை சட்டமாக்க அரசு திட்டமிட்டுள்ளது. කංසා කියලා කියන්නේ கஞ்சா என்பது ஒரு ஔடதமாகும். கஞ்சாவை ஏற்றுமதி செய்ய முடியுமாக இருந்தால் எமக்கு பாரிய வெளிநாட்டு செலாவணியை பெற்றுக்கொள்ள முடியும். எமது நாட்டில் உள்ள கஞ்சா உலகின் சிறந்த கஞ்சாவாக கருதப்படுகின்றது. இது போதைக்காக பயன்படுத்தும் ஒன்று என சிலர் நினைத்துக் கொண்டுள்ளனர். வெள்ளையர்கள் 2 காரணங்களுக்காக இதனை தடை செய்தனர். வெள்ளையர்களுக்கு எம்மோடு போராடி எங்கும் வெற்றி கொள்ள முடியவில்லை. கஞ்சாவை பயன்படுத்தி இவர்களுக்கு பலன் கிடைப்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். மேற்கு மருத்துவத்தை இலங்கையில் உறுதிப்படுத்துவதற்கு இது போன்ற செடிகளை தடை செய்ய வேண்டிய தேவை இருந்தது. கஞ்சாவுக்கு பதிலாக அவர்களது போதைப் பொருட்களை விநியோகிக்க வேண்டிய தேவை இருந்தது. இது எமது நாட்டு மக்களின் நலன் கருதி மேற்கொள்ளப்பட்ட விடயம் அல்ல. ඒගොල්ලන්ට ඕන වුණා මේ කංසා භාවිතාම වෙනුවට ඒගොල්ලන්ගේ මත් ද්‍රව්‍ය ප්‍රචලිත කරන්න. අපේ රටේ මිනිස්සුන්ට හිතවත්ව කරපු දෙයක් නෙමෙයි. அண்மையில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் இணைந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் டயனா கமகே வணிக செடியாக கஞ்சா செய்கையின் பயன்களை பாராளுமன்றத்திற்கு தெளிவுபடுத்தினார். அரசு அனுசரணையில் கஞ்சா செய்கையை சட்ட ரீதியாக்கி முன்னெடுக்கப்பட வேண்டும். ஐரோப்பிய முதலீட்டு வங்கியின் கணிப்பீட்டின்படி உலக கஞ்சா சந்தை 1000% மேம்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027 ஆண்டு $140 பில்லியன் இதன் ஊடாக கிடைக்கும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தில் இருந்து கடன் பெறவோ வேறு கடன்களை பெறவோ வேண்டிய தேவை ஏற்படாது. புற்றுநோய் உட்பட பல்வேறு நோய்களுக்கு இது ஒரு சிறந்த ஔடதமாக உள்ளது. CPD ஆயில் ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. பற்பசை உட்பட ஒப்பனை பொருட்களுக்காகவும் இவை பயன்படுத்தப்படுகின்றன. சட்ட ரீதியான காரணங்களினால் அதனை இங்கு கொண்டு வந்து காட்ட முடியவில்லை. போதைப் பொருளாக இதனை பயன்படுத்த அனுமதி வழங்குமாறு நாம் கூறவில்லை. அதற்கான தடை அவ்வாறு இருக்கட்டும்.
ඒ විදිහට මේ තහනම තිබිය යුතුයි. ලෝකේ පළවෙනි පාරට ඩ්‍රැවට් සින්ඩ්‍රම් කියන එකට ඇමරිකාවේ දරුවන්ට අවුරුදු 2 ඉඳලා 2.5 එහාට ඉන්න දරුවන්ට අනුමත කරලා තියෙන ඖෂධයක්. බටහිර අධිරාජ්‍යවාදී எமது நாட்டின் ஆயுர்வேத துறையில் தேசிய வைத்தியத்துறை புத்துணர்வு பெற்றுள்ளது. தேசிய ஊடகங்களை பயன்படுத்துவதில் காணப்பட்ட தடைகள் நீக்கப்பட்டன. அதனால் எதிர்வரும் மாதத்திற்குள் விசேடமாக ஔடத கஞ்சாவினை ஏற்றுமதிக்காக மாத்திரம் பயிரிடுவதற்கான யோசனையை இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அனுமதி பெற தேவையான நடவடிக்கை எடுப்பேன். ඕනකමින් යුතුව මතක් කරනවා. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பயங்கரவாத ஒழிப்பு மற்றும் விசாரணை பிரிவு தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. இந்த தாக்குதல் நீண்ட காலமாக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இலங்கையில் செயற்படும் 11 இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளன. தீவிரவாதிகளின் சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளதுடன் 11 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பு 2017 ஆண்டு முதல் இதுவரை தயாராக இருந்துள்ளது. அவ்வாண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி காத்தான்குடி அலியார் சந்திக்கு அருகாமையில் சஹ்ரா நாசிம் தரப்பு மற்றும் இத்திஹாத் ஹவுலுல் சுன்னத் வல் ஜமாத் தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு சஹ்ரா நாசிம் அங்கிருந்து தப்பிச் சென்றதும் இதற்கு ஒரு உதாரணமாகும். அதன் பின்னர் காத்தான்குடி இல்லம் ஒன்றின் மீதும் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி அலுவலகம் மீதும் குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றன. நுவரெலியா சாந்திபுர பயிற்சி முகாமுக்கு போலீசார் சென்று 2018 ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி விசாரணைகளை மேற்கொண்டனர். அதே ஆண்டு முகமது ரில்வான் காத்தான்குடியில் வெடிகுண்டுகளை பரிசித்த போது காயமடைந்தார். 2018 ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வவுணதீவு போலீஸ் சோதனை சாவடியில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் படுகொலை செய்யப்பட்டு அவர்களின் துப்பாக்கிகளும் கொள்ளையிடப்பட்டன. அதே ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதிகளில் மாவனெல்ல பகுதியில் பல புத்தர் சிலைகள் சேதமாக்கப்பட்டன. தீவிரவாதிகள் தமது பயங்கரவாத செயற்பாட்டுக்கு தயாரானமைக்கான மேலும் பல சாட்சியங்கள் உள்ளன. வனாத்து வில்லுவில் அதிசக்தி வாய்ந்த 100 கிலோகிராம் வெடிப்பொருட்கள், 100 டெட்டனேட்டர்கள் மற்றும் ரசாயன பொருட்களோடு 4 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவமும் இதனுடன் தொடர்புபட்டவைகளாகும். மாவனெல்ல தனாகமையில் தஸ்லிம் முகமது என்பவரை சுட்டுக் கொலை செய்ய முயற்சி எடுக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி காத்தான்குடி பாலமுனை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வெடிக்க செய்யப்பட்டது. இவை அனைத்தினதும் உச்சகட்டமாக 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல் அமைகிறது. இத்தாக்குதல் தொடரின் முக்கிய தற்கொலைதாரியாக சஹ்ரா நாசிமின் சகோதரர் முகமது ரில்வான் சாய்ந்தமருது பகுதியில் தற்கொலை தாக்குதலை ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மேற்கொண்டார். இத்தாக்குதலில் சிறுவர்கள் உள்ளிட்ட 16 பேர் மரணமடைந்தனர். சஹ்ரா நாசிமின் மனைவியும் பிள்ளையும் படுகாயமடைந்தனர். அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி தாக்குதலோடு நேரடி தொடர்பட்ட மற்றும் உதவி வழங்கிய 152 பேர் கைது செய்யப்பட்டனர். தீவிரவாதிகளின் பயிற்சி பட்டறைகளில் கலந்து கொண்ட 53 பேரும் கைது செய்யப்பட்டனர். அந்த விசாரணைகளில் இருந்து தெரிய வந்த தகவலின்படி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பு, ஜமாத்தே மில்லத்தே இப்ராஹிம், பிலாயத் ஐஷைலானி ஆகிய அமைப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளன. 2019 நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் கடந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் 116 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். தொலைபேசி உரையாடல்கள் ஊடாகவும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சஹ்ரா நாசிமின் உறவினரான நௌஃபர் மௌலவி என்பவர் 2016ஆம் ஆண்டு முதல் தீவிரவாத ISIS கொள்கைகளை பகிர்ந்து கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதன் முக்கிய சந்தேக நபர் நௌஃபர் மௌலவி என உறுதியாகின்றன. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது ஈஸ்டர் தாக்குதலோடு தொடர்புடைய தீவிரவாதிகளுக்கு நிதி வசதி செய்து கொடுத்தமை, அவர்களுக்கு உதவியமை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் ரியாஜ் பதியுதீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். வெளிநாட்டு உளவு பிரிவுகள் ஊடாகவும் தகவல்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. கொரோனா புதிய திரிபான ஒமிக்ரான் மூலம் எந்தளவு பாதிப்பு ஏற்படலாம் என்பதை கூற முடியாதென சுகாதார தரப்பு தெரிவித்துள்ளது. டெல்டா திரிபிலும் பார்க்க இது துரிதமாக பரவுவதாக இருந்தால் இலங்கையில் இது மிக விரைவாக பரவலாம் என ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஜி விஜய் சூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை புதிய சுகாதார விதிமுறைகள் இன்று முதல் அமலாகின்றன. நாடு மீண்டும் திறக்கப்பட்டதன் பின்னர் சுமார் 400 பாடசாலை மாணவர்கள் கொரோனா தொற்றுக்கு இலக்காகியதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. இது மேலும் பரவாமல் இருப்பதும் அவர்களை பாதுகாப்பதும் பெற்றோரின் பொறுப்பாகும் என சுகாதார தரப்பு மேலும் தெரிவிக்கிறது.
மக்கள் கவனமாக செயற்பட்டால் ஒமிக்ரோன் மாத்திரமின்றி சகலவிதமான கொரோனா தெரிவிலிருந்தும் பாதுகாப்பு பெற முடியும் என சுகாதார தரப்பு தெரிவித்துள்ளது. இன்று முதல் அமுல்படுத்தப்படுகின்ற புதிய சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய மிக முக்கிய விடயங்களுக்காகவன்றி மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறக்கூடாது. ஊழியர் படையில் 1/3 கொள்ளளவோடு அலுவலகங்கள் நடத்தி செல்லப்பட வேண்டும். பயணிகள் போக்குவரத்து பஸ் வண்டியில் ஆசன எண்ணிக்கைக்கு அமையவே பயணிகள் இருக்க வேண்டும். முன் அனுமதியின்றி மேற்கொள்ளப்படும் கூட்டங்கள், பல்வேறு நிகழ்வுகள் மறு அறிவித்தல் வரை தடை செய்யப்பட்டுள்ளன. மதுபான சாலைகள், சலூன் மற்றும் தையல் நிலைய கொடுக்கல் வாங்கல்கள் ஏற்கனவே ஒதுக்கிக் கொண்ட நேரங்களுக்கு அமைய திறந்து வைக்க அனுமதி கிடைக்கிறது. முன்பள்ளி பாடசாலைகளையும் பகல் பராமரிப்பு மத்திய நிலையங்களையும் திறக்க அனுமதி கிடைப்பதோடு கல்வி அமைச்சின் தீர்மானத்துக்கமைய பாடசாலைகளை நடத்தி செல்லவும் முடியும். நிதி நிறுவனங்கள் திறக்கப்படுவதோடு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கமைய உயர்கல்வி நிறுவனங்களையும் நடாத்தி செல்ல முடியும். திரையரங்குகளையும் 75% கொள்ளளவோடு திறக்க முடியும். இறுதி கிரியைகளில் உயர்ந்தபட்சம் 20 பேர் மாத்திரமே பங்கேற்கலாம். திருமண நிகழ்வுகளின் போது மண்டபத்தின் கொள்ளளவில் 1/3 பங்கினர் மற்றும் 200 பேருக்கும் அதிகரிக்காத அளவு நிகழ்வுகளை நடத்த வேண்டும். அதேபோல் திறந்த வெளிகளில் இடம்பெறும் திருமண நிகழ்வுகளில் உயர்ந்தபட்சம் 250 பேர் மாத்திரமே பங்கு கொள்ள முடியும். சகல திருமண உற்சவ நிகழ்வுகளிலும் மதுபான பாவனைக்கு தடை விதிக்கப்படுகின்றது. மதஸ்தலங்களில் கூட்டமாக அல்லாமல் சமூக இடைவெளியோடு வழிபாடுகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படும். தனியார் வகுப்புகள் சாதாரண தர மற்றும் உயர்தர வகுப்புகளுக்காக மாத்திரம் 150% கொள்ளளவில் நடத்த முடியும் என புதிய சுகாதார வழிகாட்டலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் அடையாளம் காணப்பட்ட 722 கொரோனா தொற்றாளர்களோடு இலங்கையின் மொத்த கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை 5,60,989 அதிகரித்துள்ளது. 9,256 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 5,40,337 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்று 18 மரணங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியானதை அடுத்து மொத்த மரண எண்ணிக்கை 14,346 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் 72,003 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதுவரை ஏதோ ஒரு தடுப்பூசியின் முதல் டோஸை செலுத்திக் கொண்டோர் எண்ணிக்கை 1,59,32,194 ஆகும். 1,37,49,891 பேர் 2 டோஸ் தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டுள்ளனர். 6,56,942 பேர் 3 டோஸ் தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டுள்ளனர். காரைதீவு சுகாதார அலுவலக பிரிவில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. வைத்திய அதிகாரி தஸ்லிமா பஷீர் தலைமையில் மாவடிப்பள்ளி சுகாதார அலுவலகத்தில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்றன. மன்னார் மாவட்டத்திலும் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு 3வது பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் வினோதன் தலைமையில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் ஒமிக்ரோன் திரிபு பரிசோதனைகளை முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் டி வினோதன் தெரிவித்தார். ஒமைக்ரோன் என்ற வகை திரிபுடைய கோவிட் வைரஸ் இலங்கையிலும் பரவி உள்ளதா என்பதற்கான தொடர் பரிசோதனைகள் மற்றும் ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஓர் அங்கமாக வடமாகாணத்தில் மன்னார் உள்ளிட்ட பகுதிகளில் PCR மாதிரிகள் எதிர்வரும் வாரம் சேகரிக்கப்பட்டு ஜாவத்தனபுர பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி சுகாதார அலுவலக பிரிவில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. புதிய காத்தான்குடி 167B 167D ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஃபைசர் தடுப்பூசி ஏற்றப்பட்டது. கல்வித்துறையின் முன்னேற்றத்திற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பல ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டார். கல்வி அமைச்சு உள்ளிட்ட பல்வேறு ஒதுக்கீடுகள் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதிகள் பலரும் இங்கு கருத்து தெரிவித்தனர். உண்மையில் இந்த கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இதனை நாம் கருதுகின்றோம். இதன் முன்னுரிமைகள் காணாமல் போயுள்ளன. இவ்வாறு பல சவால்களுக்கு முகம் கொடுக்கும் ஒரு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒதுக்கீடுகளை பார்க்கும் போது 80% தொகை வெளிநாட்டு உதவிகள் மூலம் கிடைப்பவைகளாகும். ඔක්කොම විදේශ ආධාර වලින් ලැබෙන මුදල් තමයි. නිදහස් අධ්‍යාපනයට අත තබනවා විනාශ වෙන්න ඉඩ තියෙනවා කියලා
இலவச கல்வியை ஒழிக்கப் போவதாகவும் அவை அழியப் போவதாகவும் கூறுகின்றவர்கள் இவற்றின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மாகாண சபை ஒதுக்கீடுகளில் பாரிய நிதி இருப்பதை ரவுஃப் ஹக்கீம் மறந்திருப்பார். கல்விக்காக அவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த ஒதுக்கீடுகளை இணைத்து கல்வித்துறை முன்னேறுகிறது. අධ්‍යාපන වැඩසටහන ගමන් කරන්නේ. ගරු මන්ත්‍රීතුමනි අවිධිමත්ව තිබිච්ච පෙරපාසල් පද්ධතිය විධිමත් භාවයට முறையற்ற வகையிலிருந்த முன்பள்ளி பாடசாலைகளை முறையாக முன்னெடுப்பதற்கு நாம் தேசிய கொள்கை ஒன்றை தயாரித்துள்ளோம். சுபிட்சத்தின் நோக்கின் ஊடாக முன்பள்ளி பாடசாலைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது. பிரிட்டன் போன்ற நாடுகளிலிருந்து ஆசிரியர்களுக்கு வலுவூட்ட புலமை பரிசுகளை வழங்கியுள்ளோம். வடக்கு தெற்கு என்று இல்லாதவாறு யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற பகுதிகளுக்கு எமது அதிகாரிகளை அனுப்பி தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். அத்தோடு 2500 ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்படுகிறது. தற்போது முன்பள்ளி பாடசாலைகள் ஒரு திட்டமிட்ட வரையில் முன்னெடுக்கப்படுகின்றன. 2500 දක්වා පළවෙනි දීමනාව වැඩි කරලා තියෙනවා. இன்று உலக எய்ட்ஸ் தினமாகும். சமத்துவமின்மைக்கு முடிவு கட்டுங்கள், எய்ட்ஸ் ஒழிப்போம் என்பதே இம்முறை தொனிப்பொருளாகும். எய்ட்ஸ் தொற்றாளர்களுக்கு உதவி செய்வது, அவர்களை சமூகத்திலிருந்து ஒதுக்குவதை தடுப்பது, எய்ட்ஸ் தொற்றினால் இழந்த அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதே உலக எய்ட்ஸ் தினத்தின் பிரதான நோக்கமாகும். உலகில் HIV-னால் பாதிக்கப்பட்ட முதலாவது நபர் 1981 ஆண்டு அடையாளம் காணப்பட்ட நிலையில் 1988 ஆண்டு முதல் டிசம்பர் 1ஆம் தேதி எய்ட்ஸ் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இலங்கை ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் எய்ட்ஸ் பரவல் குறைந்த ஒரு நாடாகும். எனினும் கடந்த பல ஆண்டுகளாக புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவது படிப்படியாக அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு 363 எய்ட்ஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். தவறான பாலியல் தொடர்புகளே எய்ட்ஸ் பரவுவதற்கான பிரதான காரணமாகும். ஆண் தன்னின சேர்க்கையாளர்களுள் HIV பரவல் கணிசமாக அதிகரித்துள்ளதை அவதானிக்க முடியும் என சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர். எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் எய்ட்ஸ் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கும் ஊர்வலமும் இடம்பெற்றது. மாவட்ட பாலியல் நோய் சிகிச்சை நிலையத்தின் ஏற்பாட்டில் பாலியல் நோய் சிகிச்சை நிலைய பொறுப்பதிகாரி வைத்திய கலாநிதி K. சந்திரகுமார் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. HIV பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவையானவர்கள் www.nofosword.lk எனும் இணையதளத்தின் ஊடாகவும் தொடர்பு கொள்ளலாம். 0703 633 533 அல்லது 0112 66 71 63 எனும் தொலைபேசி இலக்கங்களும் செயற்படுகின்றன. இதுவரை உலகமெங்கும் 38.5 மில்லியன் HIV தொற்றாளர்கள் உள்ளனர். எய்ட்ஸ் காரணமாக கடந்த ஆண்டு சுமார் 1 மில்லியன் பேர் உயிரிழந்தனர். சர்வதேச எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு தேசிய எய்ட்ஸ் குழு கூட்டம் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தலைமையில் இடம்பெற்றது. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.